ஆண்ட்ராய்டு ஃபோனில் இந்த மாதிரியான சிம் டிரைவை கழட்டுறதுக்கு இந்த மாதிரியான பின்களை பயன்படுத்தாமல் இந்த மாதிரியான ஹூக்கு இல்லை ஊசி இந்த மாதிரி ஏதாவது பயன்படுத்துகிறீங்கன்னா இந்த வீடியோவை கண்டிப்பாக நீங்கள் பாருங்கள். இதில் இருக்க சிம் டிரைவை நான் இதில் சிம் ஸ்லாட்டுக்குள்ளே லாக் பண்ணுறேன். சிம் லாக் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த லாக்கில் எண்டு பாருங்கள், இந்த இடத்துல வந்து ஒரு பின் இருக்கும். நீங்கள் ஹோல் வெளியாக விடுற ஊசியோ ஊக்கோ இந்த இடத்துல வந்து சென்டரில் கரெக்டாக ஸ்டாப் பண்ணால் தான் இது வெளியில் வரும். சப்போஸ் நீங்கள் குத்தும்போது இந்த ஊசி வேறு இடத்துலையாவது லாக் ஆயிடுச்சு அப்படின்னா இங்கே இருக்க ஐசியை உடைக்கிறதுக்கோ இல்லை இந்த சிம் டிரைவ் பெட்டை உடைக்கிறதுக்கோ வாய்ப்பு நிறையா இருக்குது. எப்பயுமே இந்த மாதிரி ஊக்குகளை பயன்படுத்தினாலும் சரி, இந்த மாதிரியான ஊசிகளை பயன்படுத்தினாலும் சரி, நீங்கள் லாக் பண்ணும்போது இது கரெக்டாக சென்டரில் வராது. ஏன்னா ஊக்கு போய் வேறு இடத்துல ஊசியாக இருக்கிறதுனால என்ட்ரன்ஸை மாற்றி அந்த இடத்த டேமேஜ் பண்ணுறதுக்கான வாய்ப்பு நிறையா இருக்கும். நீங்கள் இதே இந்த மாதிரி பின்களை பார்த்தீங்கன்னா ஒன் சைடு என்ட்ரன்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா ஃப்ளாட்டாக இருக்கும். இந்த பின்னு தான் மெயின் நம்மளுக்கு. இந்த பின்னில் இருக்க ஃப்ளாட்டு கரெக்டாக என்ட்ரன்ஸ் உள்ளே போகும்போதே எங்கிட்டுமே நகலாத அளவுக்கு கரெக்டாக உட்காந்துரும். நம்ம சிம் எடுக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். சப்போஸ் இந்த ஸ்லாட்டில் இருக்க இந்த பின்னை டேமேஜ் பண்ணிட்டீங்க அப்படின்னா நீங்கள் குத்தும்போது உடஞ்சிருச்சு அப்படின்னா இந்த இடத்துல இருக்க ட்ரே வெளில வராது. அதுக்கப்புறம் நீங்கள் சிரமப்படணும். இல்லை அப்படின்னா இந்த ட்ரேயை முழுசாக மாற்றணும். எப்பயுமே இந்த மாதிரி பின்களை பயன்படுத்துங்க. இந்த மாதிரி ஊக்கையோ ஊசியையோ பயன்படுத்தாதீங்க. அது உங்களுக்கு செலவு வைக்க ஆரம்பிச்சிடும். இல்லை அப்படின்னா மொபைலை நீங்கள் புதுசு வாங்குகிற அளவுக்கு கொண்டு வந்து விட்டுரும்.